ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 3 மர்ம நபர்கள் இளைஞர் ஒருவரை சரமாரியாக வெட்டியதில் முகம் சிதைந்த நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்கிரபாண்டியபுரம் வலசை கிராமத்தைச் சேர்ந்தவர் உத்தரகுமார். இவர் பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியில் வசித்து வந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு உத்தரகுமார் அவரது சகோதரியான ஜோதிமணியின் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 மர்ம நபர்கள் உத்தரகுமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் முகம் சிதைந்த நிலையில் உத்தரகுமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். உத்தரகுமாரின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி துடித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை செய்த கும்பல் குறித்து விசாரணையை தொடங்கினர். அப்போது ரியல் எஸ்டேட் துறையில் முன்விரோதம் காரணமாக சென்னை வேளச்சேரியில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொழிலதிபர் பழனிசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் உத்தரகுமார் கைதாகி சிறையில் இருந்து சமீபத்தில்தான் வெளியே வந்ததும் தெரிய வந்தது. இதனால் பழனிசாமி தரப்பினர் பழிவாங்கும் நோக்கில் உத்தரகுமாரை கொலை செய்தனரா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது முதுகுளத்தூர் வாரசந்தையில் ஏலம் எடுப்பதில் நடைபெற்ற தகராறில் உத்தரகுமார் முக்கிய புள்ளியாக இருந்ததும் அதன் காரணமாக இன்று வரை ஏலம் நடைபெறாமல் உள்ளதால் இதில் தொடர்புடைய யாரேனும் கொலை செய்தார்களா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி உள்ளூரில் நடைபெறும் பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளில் உத்தரகுமாரின் குரல்தான் ஓங்கி இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் உத்தரகுமாரை எந்த கும்பல் கொலை செய்திருக்கும் என போலீசார் குழம்பி வரும் நிலையில் அவரின் உறவினர்கள் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். எப்போதுமே தன்னை சுற்றி 4-5 பேரை வைத்திருக்கும் உத்தரகுமாரை கொலை செய்த கும்பல் அவரது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து அவரை பின்தொடர்ந்து யாருமில்லாத சமயத்தில் இந்த கொலையை அரங்கேற்றியிருக்கிறது. கொலை நடந்த பகுதியில் உள்ள அனைத்து CCTV-களையும் ஆய்வு செய்த போலீசார் சந்தேகிக்கும் விதமாக சுற்றித் திரிந்த 3 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் பரமக்குடியில் சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கைதாகி ஜாமீனில் வெளிவந்தவர்கள் என கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.